இறுதி நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இது பைபிளில் நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது. ஏன் வேதங்கள் ரிக்வேதம் இந்த சாமவேதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் கூட நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது. ஆனால் இறுதி நபி நம்மளுடைய நபி. ஸோ கூடுதலான தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முஸ்லீம்கள் அதான் சொல்கிறோம் இல்லைங்க, நாம் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் ரொம்ப பெருசு. ஆனால் நம்மளை மாதிரி கோலை எவனுமே கிடையாது. ரசூல்லா 1400 வருஷம் ஆச்சு இல்லை, அது வரைக்குமான நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்க. பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறதில்ல, இது எல்லாம் வேற ஒரு டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. அது சீக்ரெட் சொசைட்டி, ஃப்ரீ மேசனும்பாங்க அவங்களுடைய அந்த இது. குறிப்பாக அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. இது வரைக்கும் மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாமுங்கிற இந்த தீன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, செஞ்சு காட்டுறதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆசையை வெளிப்படுத்தலை, உண்மையை சொல்கிறாங்க. ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, அல்லாவினால் எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, அதில் நான் மறுமை வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க. இறுதி நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது முஸ்லீம்களில் அதிகமான பேருக்கு தெரியல, முஸ்லீம்களுக்கு தான் தெரியல. ஆனால் இப்ராஹிம் நபியுடைய 3 மதங்கள் இருக்கு இல்லையா, மேஜரான 3 மதங்கள், கிறிஸ்தவம், யூதர்கள், யூத மதம், அப்புறம் இஸ்லாம். இந்த மற்ற 2 மதத்தினர் மத்தியிலும் இது ரொம்ப பிரபலம். இது கடைசி நூற்றாண்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது ஒரு எண்டுக்கு நாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பிரபலம். ஸோ இது தொடர்பான ஏராளமான விஷயங்கள் நமக்கு தான் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது. ஏன் வேதங்கள் ரிக்வேதம் இந்த சாமவேதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் கூட நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது. ஆனால் இறுதி நபி நம்மளுடைய நபி. ஸோ கூடுதலான தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முஸ்லீம்கள் அதான் சொல்கிறோம் இல்லைங்க, நாம் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் ரொம்ப பெருசு. ஆனால் நம்மளை மாதிரி கோலை எவனுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற கல்வியில் சோர்ஸ் இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்கிற நாலேஜ். வேதம் எடுத்துங்க, நமக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம், அவங்களுக்கு பாதுகாக்கப்படாத வேதம். ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஒரு வேதமே அருளப்படாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செயல்பாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது ஒரு தனி ஃபீல்டு இது. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான சப்ஜெக்டுகள் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அடையாளங்களாக நமக்கு என்னென்ன அதில் ரசூல்லா சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மறுமை நாள் பற்றிய முன்னறிவிப்புகள், அடையாளங்கள், இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இதை பற்றி அதிகமாக அறிவு இல்லை. அப்புறம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுமை நாள் திடீர்னு வருமா, அது பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது. அப்புறம் முன்னறிவிப்புகள், அதில் சில உதாரணங்கள். இதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ரசூல்லா 1400 வருஷம் ஆச்சு இல்லை, அது வரைக்குமான நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சில உதாரணம். இதனால் நபி தோழர்கள் எப்படி பயனடைந்தார்கள், அந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முன்னறிவிப்புகள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இந்த படிப்பினைகள், இது சம்பந்தமான சில உதாரணங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 2001 இருக்கு இல்லையா, அதான் நான் சொன்னல கடைசி நூற்றாண்டு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த 2001க்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் ஒரு புது உலகம். இந்த 9/11 தாக்குதல் நடந்தது பாருங்கள், அதற்கப்புறம் ஒரு புது உலகம் உருவாகியிருக்கு. இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. அந்த 2001 9/11க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்படுது. இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே நடக்குது. இங்கே நம்ம ஜெய் ஸ்ரீராம் கோஷமாக இருக்கட்டும், இங்கே என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு யூனிவர்சல் அஜெண்டாவுடைய ஒரு பகுதி தான் இது. இப்போ காஷ்மீரில் 370 பிரிவு நீக்கினது ஆர்எஸ்எஸ் உடைய நீண்ட கால அஜெண்டா. அது ஏன் இப்போ நிறைவேற்றினாங்க? இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு விருப்பமே கிடையாது 370 நீக்கணும், அதனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிறது அவங்களுடைய விருப்பமே கிடையாது. இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது. இன்றைக்கி எல்லா ஆட்சியாளர்களும் என்னது, பொம்மை மாதிரி தான். தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்ணுறதில்ல.
பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறதில்ல. இது எல்லாம் வேற ஒரு டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. அது வந்து சீக்ரெட் சொசைட்டி, ஃப்ரீ மேசனும்பாங்க. அவங்களுடைய அந்த இதே வந்து ஒரு யூனிட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த சட்டசபையெல்லாம் அப்படி மேலோட்டமாக இருக்கும், அதில் ஒன்றும் செயல்பாடெல்லாம் இருக்காது. ஸோ அந்த டீப் ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது. அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இது ஏன் பண்ணுறாங்க? இது சாதாரண விஷயம் இல்லை. இதை பற்றி தான் அந்த ஐநா சபையில் இன்றைக்கி இந்த கடைசியாக நடந்தது இல்லையா, அதில் வந்து ரொம்ப வலிமையாக எடுத்து வைக்கப்பட்ட வாதமும் இதுதான். இஸ்லாமோஃபோபியா, இஸ்லாத்தை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து முஸ்லீம் தலைவர்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு சீக்வன்ஸாக இப்போ போர்கள் பாருங்கள், எங்கே போர் நடந்தாலும் அது முஸ்லீம் நாடாக இருக்கும். சிரியாவில் இருக்கட்டும், எகிப்தில் இருக்கட்டும், ஈராக்கில் இருக்கட்டும், லிபியா, யமன், இது மாதிரி எங்கே வந்து போர் நடந்தாலும் எங்கே நடக்குது? அது முஸ்லீம் நாட்டில் தான் நடக்குது. அப்போ இது எல்லாமே இஸ்லாத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். இது எல்லாமே ஒரு அஜெண்டாவை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாம் மறுபடியும் தன்னுடைய முழு எழுச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்பை வந்து போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, 2018 நிறைய நாடுகள், அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. அதை பற்றி வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. அவர் சொல்கிறார், யாருன்னு பேர் குறிப்பிடலையாம். ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பார்க்குது, அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னா, மறைமுகமாக இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து தாலிபான்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய கை மேலோங்கிருச்சு. இன்றைக்கி வந்து அமெரிக்கா அவங்க பின்னாடி கெஞ்சிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, உட்காந்து பேசிக்குவோம், வன்முறையெல்லாம் வேணாம். எப்படி வந்த அப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க 2001 உசாமாவை பற்றி, என்ன இந்த 9/11 வந்து யார் செஞ்சா அதை ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு. அப்போ வரல பேச்சுவார்த்தைக்கு. இப்போ வந்து தோல்வியுடைய விளிம்பில் அமெரிக்கா போய் நின்னதுக்கப்புறம் இப்போ இவங்க கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதை வந்து சொல்லும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த ஆள் பேசுகிறான். என்ன சொல்கிறான், மறுபடியும் தலை தூக்க பார்க்குதுன்ட்டு. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா குரானுடைய ஒரு முன்னறிவிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி குரானில் அல்லாஹ் 3 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அது 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம் தான் அந்த வசனத்தில் வரும். ஒரு இடத்துல முஷ்ரிக்குன்னு வரும், ஒரு இடத்துல காஃபிருன்னு வரும். என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 9ஆம் அத்தியாயத்தில் 33ஆம் வசனம். அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய மற்ற மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்னா, எல்லா மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாம்ங்கிற இந்த தீன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, செஞ்சு காட்டுறதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரிங்கிறான். அப்ப இது நடக்க வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் அவங்க பயப்படுறாங்க. இது நமக்கு தெரியாது, ஆனா நம்முடைய எதிரிகளுக்கு நல்லா தெரியும். இதே பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை சொல்லும்போது இது அல்லாஹ்வுடைய நபியுடைய ஆட்சி, இது நபித்துவத்துடைய ஒரு ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு காலகட்டம் வரும், அங்கே நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு காலகட்டம் வரும், கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி வரும்ங்கிறாங்க. இது 3ஆவது ஸ்டேஜ். இது முஆவியாவுடைய அந்த பீரியட்லேருந்து ஆரம்பிக்குது. 30வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்தில், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்திலிருந்து 30வது வருடம் கழித்து இந்த பீரியட் தொடங்குது. இந்த பீரியடு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கம் வர்ற வரைக்கும் இந்த பீரியடு. 4வது ஒரு பீரியடு வருது, முல்கன் ஜபரியன் அப்படின்னு, அதாவது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி. இப்போ இந்த பீரியடில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இந்த பீரியடுடைய இரவு நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பீரியடும் ஷிஃப்ட் ஆகும் இல்லை, அதாவது ஒரு காலகட்டத்திலேருந்து இன்னொரு காலகட்டம் மாறும் இல்லை, புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முடியுது, திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த நாள் மாறக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அடுத்த இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த முல்கன் ஜபரியனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் நபிசுல்லான்னு சொல்றாங்க, ஹலீஃபாக்கள் அடிச்சோற்றை பின்பற்றும் அந்த ஆட்சி. அதாவது குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே ஆட்சி மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ரசூலா சொல்றாங்க. இது கண்டிப்பா நடந்தே தீர வேண்டிய ஒரு உண்மை. இதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பி ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இங்கே முஸ்லீம்கள் கை மேலோங்கும் அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும் நாம சொல்கிறத பொறுத்த. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தலை, உண்மையை சொல்கிறாங்க. ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, அல்லாஹ்வினால் எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, அதில் நான் மறுமை வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கிறேன். அப்படியே அந்த உலகத்தில் நான் பார்க்குறேன், நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நான் பார்க்குறேன். என் உள்ளங்கையை எவ்வாறு பார்க்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. இது ஜமல் ஜவாமியா அப்படிங்கிற சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த புக்கு, அதில் 4849 ஹதீஸா வருது. அதே நுவைம் பின் ஹம்மாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபில் 2வது செய்தியே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டான், அல்லாஹ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டான். அப்போ முன்னறிப்பு சாதாரணமாக நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு விஷயங்கள் அது.